வணக்கம். மார்க்கெட்டில் நம்ம நேற்று எதிர்பார்த்த மாதிரி 23,100 தாண்டுமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் 23,400 தாண்டுவேன், 200 தாண்டுவேன்னு சொல்லி கிட்டத்தட்ட 23,190 கிட்ட நிஃப்டி வந்து முடிவடைஞ்சிருக்கு. 283 புள்ளிகள் இன்றைக்கி முடிவடைஞ்சிருக்கு. பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா 360 புள்ளிகள் நீங்கள் அதிகரிச்சிருக்கு. 50,062 க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா 62,309 க்ளோஸ் ஆயிருக்கு. 355 புள்ளிகள் அதிகரித்து க்ளோஸ் ஆயிருக்கு. பிஎஸ்சி சென்செக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அதில் 900 புள்ளிகள் கிட்ட ஏற்றம் இன்றைக்கி. அதில் வந்து 76,348 அப்படின்றதுல க்ளோஸ் ஆயிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் வந்து இன்றைக்கி நேற்று அமெரிக்காவில் நடந்த ஃபெட் மீட்டிங் தான். ஸோ அவங்களில் வந்து ரேட் கட் இருக்குமா அப்படின்னு எதிர்பார்த்தா நான் ரேட் கட் எதுவும் பெருசாக இல்லை. ஆனால் இருந்தாலும் வந்து ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 2025 2 தடவை ரேட் கட் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்களுக்கு ஜிடிபி ப்ரொஜெக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா 1.7% இருந்து 2.1% வந்து டிசம்பருக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அன்எம்ப்ளாய்மெண்ட் ஃபோர்காஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 4.4 4.3 குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பிசி இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லி ஃபோர்காஸ்ட்டை வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2.7 2.5 குறையும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கோர் பிசி இன்ஃப்ளேஷனில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2.8 2.5 வந்து குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நேற்று வந்து அமெரிக்கா ஃபெட் மீட்டில் நடந்த முக்கியமான முடிவுகள் வெளியே வந்த முக்கியமான முடிவுகள். அதை வச்சு தான் இன்றைக்கி இந்திய சந்தைகளை வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய ஏற்றம் வந்து கொடுத்தது. 23,500 கிட்டத்தட்ட நெருங்குறதுக்கு பாசிபிள் ரொம்ப நெருக்கமாக வந்திருக்கு. ஸோ இந்த 23,250 உடச்சிதுன்னா கிட்டத்தட்ட 23,500 பாசிபிள். அதனால் ஃபாஸ்ட்டாகவே போகும், பார்க்கலாம். அதே மாதிரி இன்றைக்கி வந்து நிஃப்டி இண்டெக்ஸில் வந்து 4 பங்குகள் மட்டும்தான் வந்து பெருசாக வந்து இன்றைக்கி இப்போ பார்ட்டிசிபேட் பண்ணல. அதில் பஜாஜ் ஃபினான்ஸ், இண்டஸ்இன் பேங்க், ட்ரெண்ட், ஸ்ரீராம் ஃபினான்ஸ் இந்த 4 பங்குகள் தவிர மீது எல்லாம் அனைத்து பங்குகளும் இன்றைக்கி வந்து பெரிய பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தது. அதில் வந்து டெக் பங்குகள் இன்றைக்கி வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ். நேற்று நாஸ்டாக் வந்து 1.46% வந்து ஏற்றம் கொடுத்து க்ளோஸ் ஆகிருந்ததுனால நேற்று அந்த டெக் கம்பெனிகள் ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து இன்றைக்கி வந்து நல்ல ஒரு இன்க்ரீஸ் இருந்தது. அதில் வந்து குறிப்பாக பார்க்கணும் அப்படின்னா இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், மஹேந்திரா, டெக் மஹேந்திரா, டைட்டன், பாரதி ஏர்டெல், ரிலையன்ஸ், HDFC பேங்க் இதெல்லாம் வந்து நல்ல ஏற்றம் கொடுத்த பங்குகளாக இருந்தது இன்றைக்கி. அதேமாதிரி நெக்ஸ்ட் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா அதுலேயும் வந்து 34 பங்குகள் பாசிட்டிவ், 16 பங்குகள் வந்து இன்றைக்கி அதில் வந்து நெகட்டிவ். 34 பங்குகள் பார்த்தோம் அப்படின்னா பெல், இண்டிகோ, வேதாந்தா, இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட், கார்டை ப்ராப்பர்ட்டிஸ், ஜியோ ஃபினான்ஸ், யுனைடெட் எக்ஸ்பிரஸ், நவ்கரி, மேரிகோ, கெயில், டிவிஎஸ் மோட்டார், ஐசிசி புரூடன்ஸ் லைஃப், டிமார்ட், ஜொமேட்டோ, பஜாஜ் ஹோல்டிங், ஐஓசி. ஸோ இதெல்லாம் வந்து இன்றைக்கி ஏற்றம் கொடுத்த பங்குகள் நெக்ஸ்ட் நிஃப்டியில். அதே மாதிரி இறக்கம் கொடுத்த பங்குகள் அப்படின்னா ஹேவல்ஸ், சோழமண்டலம் ஃபினான்ஸ், சிமன்ஸ், பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன், டிஎல்எஃப், ட்ரெண்ட், டாடா பவர், எஸ்ஆர்எஃப், அம்புஜா சிமெண்ட், அதானி பவர், ஐஆர்சிடிசி, ஏடிஜிஎல், இபிபி, மதர்சன்ஸ், ரெக் லிமிடெட். ஸோ இந்த பங்குகள்லாம் வந்து இன்றைக்கி வந்து நெக்ஸ்ட் நிஃப்டியில் இறக்கம் கண்ட பங்குகள். அதே மார்னிங் சந்தைகள் ஸ்டார்ட் ஆகும்போது பெரிய வந்து பாசிட்டிவ் ட்ரெண்ட் இருந்தது. ஆனால் போக அந்த ட்ரெண்ட் வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்துருச்சு. ஏன்னா மார்னிங் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 2,250 பங்குகள் வந்து அட்வான்ஸாக இருந்தது. டிக்ளைன்ஸ் வந்து ஒரு 200-250 பங்குகள் டிக்ளைன்ஸாக இருந்தது. ஆனால் டைம் ஆக சரி இன்றைக்கி ப்ராஃபிட் புக்கிங் அதிகமாக இருந்ததுனால அட்வான்ஸ் 1,759, டிக்ளைன்ஸ் வந்து 1,143 மாறிடுச்சு. அதே மாதிரி 52 வாரம் உச்சந்தோட்ட பங்குகள் பார்த்தா 35, லோ வந்து 59. அதே மாதிரி இன்றைக்கி அப்பர் சர்க்யூட் அடித்த பங்குகள் பார்த்தா 184, லோவர் சர்க்யூட் அடித்த பங்குகள் 55. அதுமாதிரி பிஎஸ்சியில் பார்த்தாலும் ப்ராடர் மார்க்கெட்டில் பார்த்தாலும் 2,395 பங்குகள் வந்து அட்வான்ஸ், டிக்ளைன்ஸ் வந்து 1,630 பங்குகள் வந்து டிக்ளைன். அதே மாதிரி 52 ஹை பார்த்தோம் 69, 52 லோ பார்த்தோம் அப்படின்னா 106. இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலான பங்குகள் நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்துருந்தது. அதில் வந்து குறிப்பாக ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப நாளாக ஏறாத பங்கு இன்றைக்கி வந்து அது 18% ஏறி இருந்தது. ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அதுவும் வந்து 12% ஏறி இருந்தது. சன்ஃபார்மா அட்வான்ஸ் ஸ்பார்க் அப்படின்னு சொல்கிற நிறுவனம் அதுவும் ஒரு 12% ஏறி இருந்தது. கேஇசி இன்டர்நேஷ்னல் 8%, ஆரியன் ப்ரோ சொல்யூஷன்ஸ் 8%, கேஃபின் டெக்னாலஜி ஒரு 7%, வெல்ஸ்பன் கார்ப், ஜிண்டால் ஷா, நுவமா வெல்த் மேனேஜ்மெண்ட், ஃபைன் ஆர்கானிக், காவேரி சீட் கம்பெனி, எம்எஸ்டிசி, ஆஸ்ட்ரஸென்கா, மார்க்சன் ஃபார்மா, அம்பர் என்டர்பிரைசஸ், கேர்வர் டெக்னாலஜி, பாரத் ஃபோர்ஜ், எம்பசி டெவலப்மெண்ட்ஸ், நவார், டார்க், அப்புறம் வந்து ஃபோனிக்ஸ் மில்ஸ், நியூஜென் சாஃப்ட்வேர், கார்டன் ரிச் ஷிப், இ-முத்ரா, மேக்ஸ் ஹெல்த் கேர், குஜராத் ஃப்ளோரசன், கர்நாடகா பேங்க், பாரஸ் டிஃபென்ஸ், பாரதி ஏர்டெல், அட்வான்ஸ் என்சைம், மேன்கைன் ஃபார்மா, ஆஸ்ட்ரா மைக்ரோவேவ், பாரத் டைனாமிக்ஸ், இத்தோஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 4-8% ஏறிய பங்குகள் இன்றைக்கி. அதே மாதிரி பி குரூப்பில் பார்த்தோம் அப்படின்னா அனுரூப் பேக்கேஜிங் அது ஒரு 14% ஏறியது. இக்கியோ லைட்டிங் அப்படின்னு சொல்லி 13% ஏற்றம் கொடுத்தது. இந்த இக்கியோ லைட்டிங் வந்து ஐபிஓ ப்ரைஸுக்கு கீழே வந்து ரொம்ப நாளாக ட்ரேட் ஆன பங்கு கிட்டத்தட்ட இப்போ தான் வந்து பிரேக் அவுட் கொடுத்து லைட்டாக ஏற ஆரம்பிச்சிருக்கு. அதேமாதிரி எஸ்எம்எல் இசுஷு அப்படின்ற பஸ் தனியார் போக்குவரத்து, அதாவது அந்த மினி பஸ் மினி வேன்லாம் ரெடி பண்ணுற கம்பெனி இது எஸ்எம்எல் இசுஷு அப்படின்னு சொல்கிற கம்பெனி. இது கூட இன்றைக்கி ஒரு 13% ஏற்றம் கொடுத்துருந்தது.
அப்புறம் லிக்கிதா இன்ஃப்ரா, ஸ்பெஷாலிட்டி ரெஸ்டாரண்ட், கேசால்ஸ், அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்காலி மெட்டல்ஸ், கிரிட்டி நியூட்ரியன்ஸ், பாரத் ஒயர்ஸ், ரெப்ரோ இந்தியா, எம்கியூர் பாராமெடிக்கல்ஸ், ஜென்ரிக் இன்ஜினியரிங், காமத் ஹோட்டல்ஸ், டிவிஎஸ் எலக்ட்ரானிக்ஸ், பால் ஃபார்மா, கொக்கியோ கேம்லின், லியூமெக்ஸ், விம்டா லேப்ஸ், இந்தியன் ஹியூம் பைப், சாரதா கிராப், வென்டிவ் ஹாஸ்பிட்டாலிட்டி, சிம்ப்ளெக்ஸ் இன்ஃப்ரா, இந்த பங்குகள்லாம் ஏற்றம் கொடுத்த பங்குகள். அதேமாதிரி இறங்கிய பங்குகள் அப்படின்னா பெரிய அளவில் இறக்க மாட்டாங்க. கேஇஐ இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஒரு 13% இறங்கியது. பாலிகேப் இந்தியா அதே மாதிரி அதுவும் ஒரு 7% இறங்கியது. விஜயா டயக்னாஸ்டிக் ஒரு 6% இறங்கியது. ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸ் ஒரு 4% இறங்கியிருந்தது. ஹெச்பிஎல் இன்ஜினியரிங் 4%, வக்ராஞ்சி, ஜென்சால் இன்ஜினியரிங், அப்புறம் ஹேவல்ஸ் இந்தியா, யூனோ மிண்டா, ரிலையன்ஸ் பவர், ஓரியன்ட் கிரீன் பவர், தான்லா பிளாட்ஃபார்ம், கேம்ஸ், ஜூபிட்டர் ஹோட்டல்ஸ், ஜோதி சிஎன்சி ஆட்டோமேஷன், ஸ்டெர்லிங் அண்ட் வில்சன், ஜென்ரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன், டிசிபி பேங்க், ப்ரொஜெக்ட் இண்டஸ்ட்ரீஸ், இதெல்லாம் வந்து இன்றைக்கி இறக்கம் கொடுத்த பங்கு. நம்ம எஃப்ஐஎஸ் வந்து ஒரு பெரிய கேப் விட்டுட்டு இன்றைக்கி தான் வந்து பெரிய லெவலில் பையிங்குள்ளே வந்திருக்காங்க. 3239 கோடி ரூபாய் பையிங். நம்ம அதே மாதிரி அப்படியே ஆப்போசிட்டாக சேஞ்ச் ஆகிட்டாங்க டிஐஎஸ். இவங்க பை பண்ணுறத பார்க்கவும் டிஐஎஸ்க்கு வந்து இன்றைக்கி ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து 3136 கோடி ரூபா அவங்க வந்து செல்லிங் போயிருக்காங்க. ஸோ இவ்வளோ நாள் வந்து டிஐஎஸ் வந்து நம்ம மார்க்கெட்டில் பையிங்கில் இருந்தாங்க. எஃப்ஐஎஸ் வந்து எப்பயும் கண்டினியூஸாக செல்லிங்கில் இருந்தாங்க. இன்றைக்கி என்னடா பார்த்தோன்னா அப்படி தலையில மாறிடுச்சு. எஃப்ஐஎஸ் வந்து இன்றைக்கி பையிங், டிஎஸ் இன்றைக்கி செல்லிங். இன்றைக்கி மார்க்கெட் வந்து ரொம்ப நாளைக்கு பிறகு, அதாவது கடந்த ஒரு மாதம் லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு 900 புள்ளிகள் ஏறி வந்திருக்கு. அதில் வந்து சில பங்குகள்லாம் வந்து நம்ம சார்ட் இதில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷன் வந்த மாதிரி தெரியுது. அந்த பங்குகள்லாம் வந்து இப்போ நான் வந்து சொல்கிறேன். ஆனால் வந்து நீங்கள் வந்து அந்த பங்குகளை வந்து பாருங்கள். நீங்கள் வாங்கவோ இல்லை விற்கவோ ஏதாவது பண்ணுறதா இருந்தால் யாராவது பக்கத்தில் அவங்க செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் யாராவது இருந்தால் அவங்கக்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் வந்து வாங்குறதோ விற்கவோ செய்யலாம். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நான் பார்த்த சார்ட்டில் சில பங்குகளோட பேரை உங்கள்கிட்ட நான் வந்து பரிந்துரை பண்ணுறேன், அவ்வளோதான். அந்த தவிர நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. வாங்குறதோ விற்கிறதோ உங்களுடைய தனிப்பட்ட பொறுப்பு. அதில் நான் வந்து சார்ட் பார்த்ததில் வந்து மார்க்ஸ் அண்ட் ஃபார்மா கொஞ்சம் ஸ்ட்ராங்கான மாதிரி தெரியுது. அதேமாதிரி கேஇசி இன்டர்நேஷ்னல், அப்புறம் வந்து சாரதா கிராப்பு, ஃபைன் ஆர்கானிக், பாரத் ஃபோர்ஜ் வந்து இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஆர்டர் ஒன்று எடுத்திருக்காங்க. நம்மளுடைய இதிலேருந்து 7000 கோடி ரூபாய்க்கு வந்து ஆர்டிலரி கன்னோட சப்ளைக்கு வந்து இன்றைக்கி அவங்க ஒரு ஆர்டர் எடுத்திருக்காங்க. கேபினெட் வந்து அதுக்கு அவங்க ஓகே கொடுத்துருக்காங்க பொழுது. அது அந்த பாரத் ஃபோர்ஜுக்கு அது பெரிய இதுவாக பாசிட்டிவ் நியூஸ். அது அதேமாதிரி ராஜேஷ் எக்ஸ்போர்ட்டோட இது வந்து சார்ட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தெரியுது. அதேமாதிரி குக்கியோ கேம்லின் ஒன்று, அதுமாதிரி வெனட்டிவ் ஹாஸ்பிட்டாலிட்டி. ஸோ இந்த புதுசாக வந்து ஐபிஓ வந்து இது பங்கு கிட்டத்தட்ட ஒரு அந்த ஐபிஓ ப்ரைஸை வந்து பிரேக் ஆகிற மாதிரி நம்ம சார்ட்டில் வந்து இது கொடுக்குது. அம்பர் என்டர்பிரைசஸ், அப்புறம் வந்து யாத்ரா ஹாஸ்பிட்டல், ஜிஆர்எஸ்இ, அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாலிகேப், வீல்ஸ் இந்தியா, சுந்தரம் ஹோல்டிங்ஸ் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு இந்த கடந்த வாரத்திலலாம் பார்க்கும்போது. அப்புறம் ஸ்பார்க்கு, ரிலையன்ஸ், அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாரத் வயர் வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. நுவோமா வெல்த் கொஞ்சம் ஓரளவு பரவாயில்ல. காமத் ஹோட்டல், டிவிஎஸ் எலக்ட்ரிக், ஹிண்ட்வேர், அப்புறம் கர்நாடகா பேங்க்கு, அப்புறம் வந்து முத்ரான்னு சொல்லி ஒரு ஸ்டாக் ஒன்று, எம்எஸ்டிசி லிமிடெட் ஒன்று, அப்புறம் வந்து ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, எஸ்சிஐ, இக்கியோ லைட்டிங், கேசால்ஸ், லிக்கிதா இன்ஃப்ரா, அப்புறம் வந்து கேஃபின்டெக், வெல்சன் கார்ப் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி, அதுவும் நல்லா சார்ட்டில் வந்து பெர்ஃபார்ம் இருக்குது. கிட்டத்தட்ட 50 ஹையாக உடச்சி பிரேக் ஆன மாதிரி தோணுது. அவந்தி ஃபீடு, அப்புறம் வந்து காவேரி சீட் கம்பெனி லிமிடெட்னு சொல்லி கேஎஸ்சிஎல். இந்த பங்குகள் தவிர வந்து ஆக்சிஸ் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க் வங்கி, நிஃப்டியை சேர்ந்த ஐசிஐசிஐ வங்கி, எஸ்பிஐ, அப்புறம் வந்து இன்ஃபோசிஸ், இது கூட இன்றைக்கி ஓரளவு பரவாயில்லாமல் இன்றைக்கி இது கொடுத்து இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கன்சூமர் டியூரபிளில் பிஜிஎல், சிர்மா எஸ்ஜிஎஸ், அப்புறம் வந்து இபேக், அவலான் டெக்னாலஜிஸ், அப்புறம் வந்து கெய்ன்ஸ், வோல்டஸ், ப்ளூ ஸ்டார், சிம்ஃபனி, மசகான் டாக், கொச்சின் ஷிப்யார்ட், பிடிஎல், ப்ரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ், சிடிஎஸ்எல், எம்சிஎக்ஸ், பிஎஸ்இ, சன் ஃபார்மா அட்வான்ஸ்டு, ஸ்பார்க் அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனம் இருக்குது, அது டார்க், சென்கோ கோல்டு, மேன்கைன் ஃபார்மா, டைட்டன், கேபிஐ கிரீன் எனர்ஜி, பிஎல்எஸ் இன்டர்நேஷ்னல், கல்யாண் ஜுவல்லர்ஸ், 5 ஸ்டார் பிஸ்னஸ், ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ரா, ஃபோர்டிஸ் ஹெல்த் கேர், கிரேட் ஏஷியன் ஷிப்பிங் கம்பெனி, கார்டேஜ் கன்சூமர், எல்என்டி ஃபினான்ஸ் அண்ட் ஹோல்டிங்ஸ், ஹெச்ஏஎல்,
சுந்தரம் ஃபாஸ்ட்னஸ். ஸோ இந்த பங்குகள்லாம் வந்து சார்ட்டில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் கொடுத்த மாதிரி தெரியுது. நீங்களும் அந்த சார்ட்டெலாம் செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு இந்த பங்குகள்லாம் உங்களுக்கு வந்து பிடித்த விலையில் இருந்ததுன்னா பை பண்ணலாம். ஸோ இது வந்து பரிந்துரை கிடையாது. நீங்கள் வாங்குறதோ விற்கிறதோ செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைஸரை கேட்டு பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சார்ட்டை பார்த்ததில்ல, இதெல்லாம் வந்து எனக்கு பெஸ்ட்டுன்னு தோணுது. அதை நீங்கள் வந்து அதை அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட 23,200 கிட்ட வந்துருச்சு. அதுக்கு அடுத்து இன்னும் ஒரு 300 புள்ளிகள் 23,500 பெரிய ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த 23,500 ரெசிஸ்டன்ஸ் உடச்சிது அப்படின்னா அடுத்து மேல் நோக்கிய பயணத்துக்கு நம்ம நிஃப்டி ரெடி ஆகிரும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். கிட்டத்தட்ட மோஸ்ட்லி வந்து பாட்டம் இது க்ளோஸ் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆன மாதிரி தான் தோணுது. இன்னும் வந்து ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் இன்னும் நல்லா கன்ஃபர்மேஷன் கொடுக்குறது 23,500 அடுத்து ஒரு 2-3 நாள் வந்து நமக்கு பாசிட்டிவ் க்ளோசிங் இருந்தது அப்படின்னா கன்ஃபார்ம் ரிவர்சல் அப்படின்னு சொல்லலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ வாங்குறதா இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன பங்குகள் நல்ல விலைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஜிஆர்எஸ்சி, பிஜெல், சிர்மா அந்த மாதிரி நல்ல பங்குகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கடந்த ஒரு 2-3 வாரத்துலேயே வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 10% வரைக்கும் நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதெல்லாம் நீங்கள் பங்குகளை வந்து நல்ல பங்குகளை கவனித்து வாங்கினீங்க அப்படின்னா ஒரு ஏற்றத்துக்கு தயாராக இருக்குது. நல்ல ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளுடைய இந்த டிஸ்கிரிப்ஷன் கீழே நான் ஒரு வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் வந்து முக்கியமான சில நியூஸ்லாம் வந்து வாட்ஸ்அப் சேனலில் கொடுப்போம். நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.